कहते भी है बिनु पग चले सुने बिनु पाना कर बिनु कर्म करे विधि नाना। तो वो निराकार सुप्रीम सोल இப்படி சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அந்த நிராகார சிவன் சுப்ரீம் சோல் उन हजार सहयोगी बच्चों के द्वारा அந்த 1000 உதவியாளர் குழந்தைகள் மூலமாக अपना कार्य करता है தன்னுடைய காரியங்களை செய்கிறார் और कराता है। மற்றும் செய்ய வைக்கிறார். है 16,108 பிறகு 16,108 इन्हें शास्त्रों में भगवान की गोपियां कहा गया है। இவர்களைத்தான் சாஸ்திரங்களில் பகவானினுடைய கோபிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे विराट पुरुष का रूप दिखाते हैं விராட் புருஷனுடைய சித்திரத்தை காட்டுகிறார்கள். तो पुरुष का जो शरीर होता है उस शरीर में भी 16,000 नसें नाड़ियां बताई जाती है। ஒரு மனிதன் ஆணினுடைய உடலில் கூட 16,000 நரம்புகள் உள்ளது. आधी नसें नाड़ियां हैं खराब खून बहाने वाली काला அதில் பாதி நரம்புகள் கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்வது. खून बहाने वाली आधी नसें नाड़ियां हैं கருப்பான ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடியது. மிச்சம் இருக்கக்கூடிய பாதி நரம்புகள் शुद्ध खून बहाने वाली। சுத்தமான ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடியவர்கள். वो तो स्थूल शरीर की बात होगी அது ஸ்தூலமான உடலினுடைய और விஷயம். पाप बन करके அது ஸ்தூலமான சரீரத்தினுடைய விஷயம். यहाँ है आत्मा की बात। இங்கே இது ஆத்மாவினுடைய விஷயம். आत्मा में संकल्पों का खून बहता है। ஆத்மாவிற்குள்ளே சங்கல்பம் அதாவது எண்ணம் என்ற ரத்தம் ஓடுகிறது. शुद्ध खून की भी नसें नाड़ियां हैं और अशुद्ध खून की भी नसें नाड़ियां। சுத்த ரத்தத்தினுடைய நரம்புகளும் உள்ளது, அசுத்த ரத்தத்தினுடைய நரம்புகளும் உள்ளது. विराट पुरुष के जो बच्चे सहयोगी बनते हैं விராட் புருஷனுடைய உதவியாளர்களாக எந்த குழந்தை ஆகுகிறார்களோ नंबरवार बच्चे बनते हैं राजाई पद प्राप्त करने वाले बनते हैं। வரிசை கிரமமாக குழந்தைகள் ஆகுகிறார்கள். ராஜாங்க பதவியை அடைவதற்கு அதிகாரிகள் ஆகுகிறார்கள். उन बच्चों में भी 8,000 ऐसे बच्चे हैं அந்த குழந்தைகளிலும் கூட 8,000 குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள். जो राइटियस पार्ट बजाते हैं அதாவது ரைட்டியஸ்ட் பார்ட் செய்யக்கூடியவர்கள். और 8,000 बच्चे ऐसे हैं जो लेफ्टिस्ट पार्ट भी बजाते हैं। அதில் 8,000 குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள், லெப்டிஸ்ட் பார்ட் செய்யக்கூடியவர்கள். कुछ लेफ्टिस्ट तो जो और 8,000 बच्चे ऐसे हैं जो लेफ्टिस्ट पार्ट भी बजाते हैं। कुछ राइटियस कुछ लेफ्टिस्ट। ஒரு சிலர் ரைட்டியஸ்ட், ஒரு சிலர் லெப்டிஸ்ட் பார்ட் செய்பவர்கள். तो जो राइटियस पार्ट बजाते हैं அப்பொழுது யார் ரைட்டியஸ்ட் பார்ட் செய்கிறார்களோ वो भगवान की श्रीमत के अनुसार चलने वाली आत्माएं। அவர்கள் பகவானினுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய குழந்தைகள். कदम कदम पर भगवान की श्रीमत पर चलती है ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்கள். इसलिए उनके संकल्प शुद्ध होते हैं। அதனால்தான் அவர்களினுடைய சங்கல்பம் எண்ணம் சுத்தமாக இருக்கிறது. अशुद्ध संकल्पों का खून नहीं बहता। அசுத்த எண்ணமாகிய ரத்தம் ஓடுவதில்லை. अशुद्ध संकल्पों से अपने को बचाती है அசுத்தமான எண்ணங்களிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். अपने संगी साथियों को भी बचाती है। அதோடு தன்னுடன் இருப்பவர்களினுடைய எண்ணத்தையும் அதாவது தன்னுடன் இருப்பவர்களையும் சுத்தமாக பார்த்து கொள்கிறார். அதாவது அவர்களினுடைய எண்ணமும் சுத்தமாக இருப்பதை போல் பார்த்து கொள்கிறார். और 8,000 नारियों रूपी आत्माएं ऐसी है जो பிறகு 8,000 நரம்புகள் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். अशुद्ध संकल्पों का खून बहाती है। அதாவது அசுத்தமான ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடியவர்கள்.
அசுத்த எண்ணமாகிய இரத்தத்தை செலுத்துகிறார்கள். அதாவது உடலை பற்றின சிந்தனை, देह का मनन चिंतन करना, मंथन करना, देह के संसर्ग संपर्क में आना, दूसरी आत्माओं को उस रूप में உடலினுடைய தொடர்பில் வருவது, अपने नजदीक लाना, उनको वो दैहिक क्रियाएं सिखाना, ये उन आत्माओं का कार्य। உடலினுடைய தொடர்பில் கொண்டு வருவது மற்றும் அவர்களுக்கு அந்த உடலுக்கான காரியங்களை சொல்லிக் கொடுப்பது, இது அந்த ஆத்மாக்களினுடைய வேலை. उस बाप की पढ़ाई में आसुरी पने का भी ज्ञान तो दिया जाता है कि संसर्ग संपर्क में आना, दूसरी आत्माओं को उस रूप में अपने नजदीक लाना, उनको वो दैहिक क्रियाएं सिखाना, ये उन आत्माओं का कार्य। बाप की पढ़ाई है, उस बाप की पढ़ाई में आसुरी पने का भी ज्ञान तो दिया जाता है। தந்தையினுடைய படிப்பு உள்ளது. அந்த தந்தையினுடைய படிப்பில் அசுரத்தன்மையை தியாகம் செய்ய வேண்டும். असुर क्या है और देव क्या है? அசுரர்கள் யார், தேவர்கள் யார்? जो परमात्मा बाप के सुर में सुर मिलाकर चलते हैं, யார் பரமாத்மா தந்தையினுடைய சுரத்துடன் இணைந்து நடக்கிறார்களோ, माने बाप जैसा चाहते हैं वैसे ही चलते हैं। அதாவது தந்தை எப்படி விரும்புகிறாரோ அதே போலவே அந்த குழந்தைகளும் நடந்து கொள்கிறார்கள். वो सुर में सुर मिलाने वाले हैं, सुर माना देवता। சுரத்துடன் சுரம் இணைந்து நடக்கக்கூடிய குழந்தைகள் தான் தேவதைகள். और जो परमात्मा बाप की श्रीमत के विपरीत चलते हैं, மற்றும் யார் பரமாத்மா தந்தையினுடைய ஸ்ரீமத்க்கு விபரீதமாக நடந்து கொள்கிறார்களோ, बाप कहता है बच्चे देह और देह के संबंधों से परे जाना। தந்தை சொல்கிறார், குழந்தைகளை உடல் சம்பந்திகளினுடைய தொடர்பில் இருந்து குழந்தைகளை தூரமாக செல்ல வேண்டும். तो बजाय देह और देह के संबंधों से परे जाने के देह का ही चिंतन करते हैं। ஆனால் அவர்கள் உடல் சம்பந்திகளினுடைய தொடர்பிலிருந்து தூரமாக செல்வதற்கு பதிலாக உடலை பற்றின சிந்தனை தான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். देह से ही अटैचमेंट करते हैं। உடல் மீது அட்டாச்மெண்ட் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். बाप कहता है बच्चे देह और देह के संबंधों से परे जाना। தந்தை சொல்கிறார், குழந்தைகளே உடல் மற்றும் உடலினுடைய சம்பந்திகளிலிருந்து அப்பாற்பட்ட நிலையை அடைய வேண்டும். तो बजाय देह और देह के संबंधों से परे जाने के ஆனால் அவர்கள் உடல் மற்றும் உடல் சம்பந்திகளிலிருந்து அப்பாற்பட்ட நிலையை அடைவதற்கு பதிலாக देह का ही चिंतन करते हैं। அவர்கள் உடலை பற்றின சிந்தனை தான் செய்கிறார்கள். देह से ही अटैचमेंट करते हैं। உடலுடன் தான் அட்டாச்மெண்ட் இருக்கிறது. दैहिक दुनिया में खुद भी रमण करते हैं और संगी साथियों को भी दैहिक दुनिया में रमण कराते हैं। உடலினுடைய உலகத்திலேயே தானும் ஈடுபடுகிறார்கள், அதேபோல் தன்னுடன் இருப்பவர்களையும் அதிலேயே ஈடுபடுத்த வைக்கிறார்கள். ऐसे तो वो असुर बनते हैं। அப்படி இருந்தால் அவர்கள் அசுரர்கள் ஆகுகிறார்கள். अभी मालाओं में लेफ्टिस्ट मण के और राइटियस मण के सुर और இப்பொழுது மாலையில் லெப்டிஸ்ட் மணிகள் மற்றும் ரைட்டிஸ்ட் மணிகள், சுர் அதாவது தேவதைகள் असुर மற்றும் அசுரர்கள், ये चेहरे तैयार हो गए। இந்த मुகம் தயாராகி கொண்டிருக்கிறது. विराट पुरुष का पूरा रूप तैयार हो रहा है। விராட் புருஷனுடைய முழுமையான உருவம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. वरना शास्त्रों में जो विराट रूप दिखाया गया है, இல்லை என்றால் சாஸ்திரத்தில் விராட் ரூபம் என்ன காட்டப்பட்டுள்ளதோ ऐसा कोई भगवान का रूप होता नहीं है அப்படிப்பட்ட பகவானினுடைய உருவம் எதுவும் இருப்பதில்லைதான். जिसको हजारों हजार भुजाएं हो, அதாவது அவருக்கு 1000 கைகள் உடையதை போல், सैकड़ों सिर हो, நூற்றுக்கணக்கான தலை இருப்பதை போல்,
भी सिर हो तो राक्षसों के भी सिर हो। அதாவது தேவதைகளினுடைய தலையும் உள்ளது, ராட்சசர்களினுடைய தலையும் உள்ளதை போல் காட்டியிருக்கிறார்கள். जानवरों के भी सिर हो। ये तो रूपक बना है। அதில் விலங்குகளினுடைய தலையும் காட்டப்பட்டுள்ளது. இது இப்படிப்பட்ட உருவம் உருவாக்கி இப்படிப்பட்ட சித்திரம் உருவாக்கி இருக்கிறார்கள். का भाव बाप आकर के समझा। ஆனால் அந்த உருவத்தினுடைய அர்த்தத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். अभी समझ लिया तो जन्म जन्मांतर समझदार बन करके रहेंगे। இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு ஜென்ம ஜென்மாந்திரமும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். जीवन में रहते सुख लेंगे, दुख नहीं लेंगे। வாழ்க்கையில் अभी अगर नहीं समझा வாழ்ந்து கொண்டே சுகத்தை அனுபவிப்பீர்கள், துக்கத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். ஒருவேளை இப்பொழுது இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் जन्मांतर बेसमझ बन करके दास दासी बनते रहे। ஜென்ம ஜென்மமாக புரிந்து கொள்ளாதவர்களாக தாசதாசிகளாக ஆகிக் கொண்டே இருப்பீர்கள்.